நமக்கு இப்போ டாக்குமெண்ட் அனுப்புகிறீங்கல்ல, டாக்குமெண்ட் அனுப்பும்போது பிடிஎஃப் ஃபைலில் ஒரே பிடிஎஃப் ஃபைலில் ரெஸ்யூமி கீழே வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக செட்டாக கரெக்டாக அனுப்பிடுங்க. ஏன்னா நமக்கு செட்டாக எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு விசா ப்ராசஸிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று, நீங்கள் அனுப்பினோன்னே உடனே எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு விசாவுக்கே நாங்கள் அப்ளை பண்ணுறோன்னு வைங்களேன், ஆஃபர் லெட்டர் வந்துட்டு இப்போ இன்டர்வியூ முடிச்சுட்டு விசாவுக்கு அப்ளை பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நீங்கள் ரொம்ப அவசரப்படக்கூடாது. ஓகேவா? நாங்கள் ஒவ்வொரு ஆளாக இன்டர்வியூ எடுத்துகிட்டே இருக்கோம். அதனால் நீங்கள் டாக்குமெண்ட் போட்டுட்டு ரொம்ப அவசரப்படுறீங்க. அவசரப்படாதீங்க. எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஓகே, நீங்கள் எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள். அப்பப்போ ஒரு ரிமைண்டர் போடுங்க. ஏன்னா நாங்கள் எல்லா டாக்குமெண்ட் ப்ராசஸிங்கில் தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ அப்டேட் கேளுங்க. நாங்கள் அப்டேட் கொடுப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் இப்போ டாக்குமெண்ட் வந்து நான் சொன்னபடி இருக்கணும். சில இடத்துல வந்து சில டாக்குமெண்ட் வந்து வேர்டு ஃபார்மேட்டில் கேட்குறாங்க. ஸோ வேர்டு ஃபார்மேட்டில் கொடுங்க. எல்லாம் மற்ற இடத்துல தான் அப்டேட்டடாக எல்லாம் பிடிஎஃப் ஃபைலே கொடுத்துருங்க. பிடிஎஃப் ஃபைலே ஃபுல் செட் டாக்குமெண்ட் போடுங்க. அப்போ தான் நல்லது. ஏன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாம் பக்காவாக பண்ண அனுப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் இப்போ நமக்கு எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குவைத்துக்கு இருக்குது. என்ன கரண்டாக வந்து ஓமனுக்கு நிறையா இருக்குது. ப்ளஸ்ஸு நமக்கு இப்போ வந்து நர்ஸுலாம் வந்து குவைத்துக்கு டைரெக்டாக எடுக்க போகிறோம். நிறையா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறையா எடுக்க போகிறோம். அப்புறம் கேட்ரிங் லைனில் உங்களுக்கு தெரியும், நம்ம கேட்ரிங் லைனில் இருக்கிறதுனால நம்ம கேட்ரிங் குரூ தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். மற்ற டிபார்ட்மெண்ட்டெலாம் வந்து நெக்ஸ்ட்டு தான் பண்ணுவோம். ஓகே, அதுக்கடுத்து பண்ணுவோம். ஆனால் கேட்ரிங் குரூ தான் நம்ம வந்து மஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த லைனில் இருக்கிறதுனால நமக்கு அது ஈஸியாக லிங்க் இருக்குது. நிறைய பேத்துக்கு நம்ம ஆப்ரேஷன் மேனேஜருக்கு டைரெக்டாக பேசி தான் அனுப்புகிறோம். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு வந்து எந்த பயப்படவும் தேவையில்லை. இது இப்படி பண்ணுறாரு, இந்த மாதிரி ஏஜென்சிட்ட கொடுக்குறாரு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஓகே.